அன்றியும் உங்கள் நிமித்தம் கர்த்தர் என்மேலும் கோபம் கொண்டு நீயும் அதில் பிரவேசிப்பதில்லை. பல வருடங்களாக, அதாவது 400 வருஷத்துக்கு மேலே இவங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் இருக்குது. 400 வருஷத்துக்கு மேலே இந்த ஜனங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமாக ஒன்று சொல்லப்பட்டிருக்குது. என்னன்னா, உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் கொடுப்பேன். இதுதான் அந்த ஜனங்களுடைய லட்சியம். அந்த ஜனங்களுக்கு கொடுக்குற, தேவன் கொடுக்குற மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நீங்கள் பார்ப்பீங்க. இது நாள் வரைக்கும் அடிமைப்பட்டிருந்தீங்க. ஆனால் இதுக்கப்புறம் நான் உங்களை எகிப்திலிருந்து கூட்ட வரதே எதுக்காகனா, பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அதில் ஃபஸ்ட்டு நபர் தேவன் யார்கிட்ட சொல்லி இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா மோசேட்ட தான் சொல்கிறாரு. ஆனால் எந்த நபர்கிட்ட சொன்னாரோ, எந்த நபர்கிட்ட தம்முடைய வல்லமை அனைத்து காமிச்சாரோ, அந்த நபரே அதுக்குள்ளே போக முடியாமல் போயிடுச்சு. அதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான். அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, உங்கள் நிமித்தம் கர்த்தர் ஏமாலையும் கோவப்பட்டு, நம்ம எத்தனை 400 வருஷமாக எதுக்காக உழைச்சோமோ, எதுக்காக பாடுபட்டோமோ, 10 அற்புதத்தை தேவன் எதற்காக செஞ்சாரோ, வனாந்தரத்தில் எதுக்கு கண்மலையை பிளந்தாரோ, வானத்திலிருந்து மண்ணா எதுக்கு இறங்குச்சோ, இவ்வளோ அற்புதங்களும் நம்ம வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கிறோம். இதெல்லாம் எதுக்கு அனுபவிச்சேன்னா, கானானுக்குள்ளே போகிறதுக்கு. அவனுக்கு ஒரே ஆசை, ஆண்டவர்கிட்ட கெஞ்சுறான், நான் போய் அந்த தேசத்தை பார்த்துட்டு வந்துடுறேன், அது உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் நான் செத்தா பரவாயில்ல. தேவனுடைய முகத்தையே பார்த்தவன், தேவனுடைய பிரசனத்தை இதுவரை எந்த ஜனங்களும் அனுபவித்திராத விதத்தில் அனுபவிச்சவன், அவனுக்கு ஒரு ஆசை பாருங்க. என்னன்னா, அந்த தேசத்தை நான் பார்த்துடணும், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் பார்த்தோம். ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னும் உனக்கு சில காரியம் புரியாமலே இருக்கியா, என் முகத்தை பார்த்ததுக்கு அப்புறமும் நீ அதை பார்க்கணுன்ற, அதனால் நீ போகக்கூடாது, அந்த இடத்துக்கு உன்னை நான் கூட்டு போகிறதில்ல. அதுக்கு என்ன ரீசன் சொல்கிறாரு ஆண்டவர், என்மேல் கோபம் கொண்டு உங்கள் நிமித்தம், சொல்லுங்க, ஜனங்கள் நிமித்தம், மனிதர்கள் நிமித்தம் தேவன் மோசே மீது கோபம் கொண்டார். ஆமென். இவனுடைய ஊழியத்தினுடைய அந்த கடைசி நேரம் நடந்த ஒரு ஃபெயிலியருக்கு முக்கியமான காரணம் யாருன்னா, மோசையே கிடையாது, அவனை சுற்றி இருந்த ஜனங்கள். சுற்றி இருந்த ஜனங்கள் மோசையினால் நடத்தப்பட்டிருந்தாங்க. ஆனால் மோசே யாருனால் சில வேலைகளில் ஆட்கொள்ளப்பட்டிருந்தானா, சுற்றி இருந்த ஜனங்களால் ஆட்கொள்ளப்பட்டிருந்தான். அல்லேலூயா. நீங்கள் ஜனங்களால் நடத்தப்படலாம், ஆனால் எந்த ஜனங்களும் உங்களை ஆளுகை செய்யக்கூடாது. இவனுடைய விழுகைக்கு காரணம் என்ன அப்படின்னா, தன்னை சுற்றி இருந்த ஜனங்களுடைய ஹார்ட் பீட்டுக்கு, உணர்வுகளுக்கு, வார்த்தைகளுக்கு ரொம்ப மதிப்பு கொடுக்குற மனுஷனாக இருந்தான். அதனால் ஜனங்கள் ஒரு மாதிரி டென்ஷன் ஆனாங்கன்னா இவனும் டென்ஷன் ஆயிடுறான். ஜனங்க ஒரு மாதிரி பிரச்சனைக்குள்ளே சோர்வுக்குள்ளே போனாங்கன்னா இவனும் கடவுள்கிட்ட போய் சில நேரத்தில் கத்துறான். ஜனங்க கேட்குறாங்க, எனக்கு கறி வேணும், எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இவன் பாருங்கள் டென்ஷன் ஆகி ஆண்டோட்ட போய் கத்துறான், நான் இவங்களை பெத்தனா, நான் இவங்களை கூப்பிட்டு வந்தேனா, இவங்களுக்கு எனக்கு என்ன இருக்குது, இவங்க என்னை பார்த்து கறி வேணும்னு கத்துறாங்களே, நான் இவ்வளோ ஜனங்களுக்கு எங்கே போய் கறி வாங்கி கொடுப்பேன். சில நேரங்களில் இவன் தேவனையே தரிசித்திருந்தாலும், தேவனோடு முகமுகமாக மோசே பேசியிருந்தாலும், ஜனங்களுடைய கடினமான உணர்வுகளுக்கு, ஆளுகைக்கு இவன் ஈஸியாக தன்னை விட்டு கொடுத்துட்றான். இதுதான் இவனுடைய வாழ்க்கையுடைய மிகப்பெரிய பிரச்சனை. இந்த இடத்துல அவன் சொல்கிறான், உங்கள் நிமித்தம், உங்களால், உங்களுடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் கோவப்பட்டதுனால தேவன் எனக்கு சொன்ன கட்டளையை நான் கை கொள்ளாமல் அந்த கண்மலையை பார்த்து நான் அடிச்சிட்டேன். ஜனங்கள்லாம் தண்ணி கேட்குறாங்க. தண்ணி கொடுக்குறதுக்கு ஆண்டவர்கிட்ட போய் மோசே கேட்குறாரு, ஆண்டவரே எல்லாருக்கும் தண்ணி தாக எடுக்குது, எங்களுக்கு இந்த வனாந்தரத்தில் தண்ணி வேணும். குழந்தைங்க, பெரியவங்க, வாலிபர்கள், சின்ன பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஊரே கிளம்பி போகுது. அந்த ஒரு ஊருக்கு ஒரே ஒரு பாஸ்டர் தேவன் வச்சுருக்காரு. அவங்கெல்லாம் தண்ணிக்கு ஓன்னு அழுகுறாங்க. இவன் அந்த சத்தத்தை கேட்ட உடனே இவன் இருத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றம். இவன் கோவப்படுறான், இவன் ஒரு மாதிரி ஆகுறான். அதனால் தேவன்கிட்ட போய் சொல்கிறான், தண்ணி கேட்குறாங்க அப்படின்னு. ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த கண்மலைட்டு போய் நீ பேசு அப்படின்றாரு. இவன் அந்த கண்மலை போய் பேசாமல் அதை அடிச்சிட்றான் பாருங்க. ஏன் அடிக்கிறேன் அப்படின்றதுக்கு தான் இவன் ரீசன் சொல்கிறான், உங்கள் நிமித்தம் நான் அடித்தேன், நீங்கள் கோவப்பட்டீங்க, நீங்கள் கத்துறீங்க, நீங்கள் என்கிட்ட தண்ணி கேட்டீங்க, அதுக்கு நான் தேவன்கிட்ட போய் விசாரிச்சுட்டு வந்தேன், அவர் கண்மலையை பார்த்து பேச சொன்னார், ஆனால் நான் அடிச்சிட்டேன். அடித்ததுனால அவர் சொன்னார், என் வார்த்தையை மீறி நீ ஜனங்களுக்கு ஓவராக முக்கியத்துவம் கொடுத்ததுனால, ஜனங்களுடைய கோபத்துக்கு நீ ரெஸ்பான்ஸ் பண்ணதுனால உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தில் நீ பிரவேசிக்க மாட்ட. உன் வேலையை மட்டும் நீ செய்வ, உன் ஊழியத்தை மட்டும் செய்வ, ஆனால் அந்த நல்ல தேசத்தை உன் கண்ணு பார்க்காது, அந்த நல்ல தேசத்துக்குள்ளே நீ பிரவேசிக்க மாட்ட.
அதனால் இதை குறித்து என்கிட்ட பேசவே பேசாத அப்படின்றாரு. யாத்திரை 32:15 பாருங்கள். இன்னும் மோசே மலையிலிருந்து இறங்கினான், சாட்சி பலகை 2 அவன் கையில் இருந்தது, அந்த பலகை இருபுறமும் எழுதப்பட்டிருந்தது, தேவனால் எழுதப்பட்ட எழுத்துமாயிருந்தது. 40 நாள் மோசே மலையில் இருக்காரு. ஃபஸ்ட்டு ஒரு டைம் கடவுளுடைய வார்த்தையை சரியான விதத்தில் செவி கொடுக்காம ஜனங்களுடைய உந்ததுனால கோவப்பட்டு கண்மலை அடிச்சிட்டாரு. ரெண்டாவது, தன்னுடைய வாழ்க்கையில் கடவுளை தான் மையமாக வச்சுருக்கணும், கடவுள் சொல்கிறது தான் கேட்டிருக்கணும். ஆனால் ஜனங்களுடைய செய்கையினால் இவர் விழுந்து போகிறார் பாருங்க. மறுபடியும் ஒரு செயலை செய்கிறாரு. 40 நாள் மலை மேல் இருக்காரு. மலை மேல் இவன் போகிறதுக்கு முன்னாடியே தேவன் என்ன பண்ணுறாருன்னா 2 கற்பலகைகள், கல்லினால் செய்யப்பட்ட 2 பலகையை தேவன் வந்து அதை உண்டாக்குறாரு. உண்டாக்கி தன்னுடைய கையினாலேயே எழுதுறாரு. வெல்டிங் வைக்கிற மாதிரி 2 கையினால் 2 கற்பலகைகளும் 10 கட்டளைகளைய 2 கற்பலையும் எழுதி தேவன் மோசே கண்ணு முன்னாடியே எழுதி அவனுக்கு கொடுக்குறாரு. அந்த பலகை தேவனால் செய்யப்பட்டதாயும் தேவனே செஞ்சிருந்தாரு. அவைகளிலே பதிந்த எழுத்துக்கள் தேவனால் எழுதப்பட்டிருந்துச்சு. இப்படி கடவுளே உன்னை எழுதி, தேவனே உன்னை கையினால் எழுதி உங்கள்கிட்ட கொடுக்குறாருன்னா இது எவ்வளோ முக்கியமான ஒன்று, ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்மளுக்கும் இப்போ எழுதி கொடுத்துருக்காரு, 2 கொடுத்துருக்காரு. ஒன்று பழைய ஏற்பாடு, ஒன்று புதிய ஏற்பாடு. நீங்கள் படிப்பீங்கன்னு கொடுத்துருக்காரு. அவர் கையினாலேயே எழுதி கொடுத்துருக்காரு. அதே போல் மோசைக்கும் கொடுக்குறாரு. இதனுடைய முக்கியத்துவம் என்னென்னு மோசை உணர்வான் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஆனால் மோசை மலையிலிருந்து இதை வாங்கிட்டு வராரு பாருங்க. ரொம்ப அற்புதமாக இருந்திருக்கும். 2 பக்கம் எழுதப்பட்டிருக்கு. இதுவரை இந்த மாதிரி எழுதி யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. தேவன் தன்னுடைய ஜனங்களுக்காக இந்த மாதிரி செய்யுங்க, இதில் ஆசீர்வாதம் இருக்குது, நன்மை இருக்குது, இந்த மாதிரி செய்யும் பொழுது தேவனை ஒரு மனுஷன் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த கற்பலகைகளை எழுதி மோசை கையில் கொடுக்குறாரு. மோசை இதை வாங்கிட்டு மலையிலேருந்து கீழே இறங்கும் பொழுது, மோசை மலைக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் ஜனங்க மோசைக்கு என்ன ஆச்சுன்னு தெரில. ஒரு வேளை மோசை இறந்து போயிருக்கலாம், எங்களை எகிப்திலேருந்து கூட்ட வந்த மோசைக்கு என்ன நிலமா ஆச்சுன்னு தெரில, மோசை ஒரு வேளை இறந்து போயிருக்கலாம்னு சொல்லி அவங்களுடைய அண்ணனாகிய ஆரோனை கூப்பிட்டு கேட்குறாங்க, எங்களுக்கு முன் செல்லுகிற தெய்வங்களை உண்டாக்குங்க அப்படின்னு சொல்லி கை காலில் இருக்கிற தங்கத்தெல்லாம் போட்டு ஒரு விக்கிரகத்தை உண்டு பண்ணுறாங்க, கண்ணுக்குட்டியை உண்டு பண்ணுறாங்க. உண்டு பண்ணி ஜனங்க எகிப்தில் என்ன மாதிரி துன்மார்க்கத்தனம் நடக்குமோ அதெல்லாம் பார்த்தாங்க. ஆனால் ஒரு நாள் கூட அவங்க செஞ்சதில்லை. அந்த ஆசை இச்சைகள்லாம் கட்டவிழ்க்கப்பட்டு அந்த இடத்துல எகிப்தியர்களை விட மோசமான மனிதர்களாக நடந்து கொள்கிறாங்க. தேவன் சொல்கிறாரு, ஜனங்கள் தங்களை அழித்து கொண்டிருக்கிறாங்க, நீ சீக்கிரமாக மலையை விட்டு கீழே இறங்கிப்போ அப்படின்னு தேவன் சொல்கிறாரு. மோசே மலையிலிருந்து கீழே இறங்குறான் பாருங்க. இறங்கும் பொழுது என்ன நடக்குது? மோசே கோபம் உண்டவனாகி தன் கையில் இருந்த பலகைகளை மலையின் அடியிலே எரிந்து உடைத்து போட்டான். அவர்கள் உண்டு பண்ணின கன்றுக்குட்டியை எடுத்து அக்கினினால் சுட்டெரித்து அதை பொடி பொடியாக அரைத்து தண்ணீர் மேல் தூவி அதை இஸ்ரவேல் புத்திரர் குடிக்கும்படி செய்தான். அதை பார்த்தோன்னே மிகப்பெரிய கோபம் அவனுக்கு. ஜனங்கள் செய்த தவறுனால் இவன் கோபம் உண்டவனாக மாறிட்டான். ஜனங்களுடைய செயல் இவனை ஈஸியாக ட்ரிகர் பண்ணுது. ஜனங்களுடைய நடவடிக்கையெல்லாம் பார்க்கும் பொழுது இவனை ஈஸியாக கோபம் ஆயிடுறான். அந்த கோபத்தின் விளைவினால் கடவுள் எவ்வளோ பெரிய திட்டத்தை கொடுத்தாலும் உடைச்சிட்றான். கடவுள் இவனுக்கு என்னதான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை கொடுத்தாலும் அதை வேணான்னு ஒதுக்கிடுறான். கடவுள் அவனுக்கு வார்த்தையை கொடுக்குறாரு, அந்த கண்மலைகிட்ட போய் பேசு அப்படின்னு. ஏன்னா அந்த கண்மலை கிறிஸ்து அப்படின்றாரு, ஏசு கிறிஸ்துன்றாரு. அந்த கண்மலைகிட்ட நீ பேச மட்டும் தான் செய்யணும், அதை நீ அடிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னா அடிச்சிட்றான் பாருங்க. தேவ திட்டம் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ ஆழமாக இருந்தாலும், எவ்வளோ பெருசாக நம்ம கண்களுக்கு முன்பாக இருந்தாலும், மற்ற மனிதர்களுடைய வல்லமை ஆளுகை உங்கள் மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த திட்டத்தை ஒரு நாளும் செய்யவே முடியாது. சொல்லுங்கள், மற்ற மனிதர்களால் சிறைப்பட்டு போகாமல், என்னை அவர்கள் ஆளுகை செய்யாமல், பிதாவே உம்முடைய சித்தத்தை செய்யக்கூடிய கிருபையை தாரும். ஆமே. 2 இடத்துல மனுஷர்களால், தன் கூட இருக்கிற ஜனங்களால் மோசையை தப்பு செய்கிறான் பாருங்க. தேவன் அந்த இடத்துல என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்கள் தப்பு செஞ்சதுனால, நீ எனக்கு ரொம்ப நெருக்கமானவனால மன்னிச்செல்லாம் விடமாட்டேன். ஏன்னா நீ கிறிஸ்துவையை அடிச்சிருக்க. அதனால் நான் உனக்கு முகமுகமாக பேசினாலும், உன்னை கொண்டு பல அற்புதம் செஞ்சாலும், இதுக்கு நான் ஒரு ஸ்டெப்பு இப்போ வைக்கல அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்காது. நீ இந்த கானான் தேசத்தில் பிரவேசிக்க மாட்டேன்றாரு. நீ அந்த நல்ல பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நீ பார்க்க மாட்டேன். அதுக்காக தான் பிரயாசப்பட்ட, அதுக்காக தான் நீ எல்லாம் பண்ண.
ஆனால் இப்போ நான் இதுக்கு ஒரு நியாய தீர்ப்பு நான் செய்ய போகிறேன். என்னன்னா, நீ அந்த தேசத்துக்கு பிரவேசிக்க கூடாது. இந்த இடத்துல ஜனங்கள் செய்த பாவத்தினால அவன் என்ன பண்ணியிருக்கணும்? அந்த கற்பலகையை பத்திரமா வச்சிருக்கணும். ஏன்னா தேவனே எழுதி கொடுத்துருக்காரு, தேவனே அந்த கற்பலகையை ரெடி பண்ணியிருக்கிறாரு. எவ்வளோ முக்கியமானது அது! அந்த முக்கியமான கற்பலகையை தேவனே எழுதி கொடுத்ததை ஒரு ஓரமானாச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஜனங்க செஞ்ச பாவத்துக்கு நியாய தீர்ப்பு செஞ்சுருக்கலாம். ஆனால் இவனுக்கு வந்த கோபத்தில் ஃபஸ்ட்டு உடைச்சது எதனா, கற்பலகையை உடைச்சிட்டான். உடைச்சி அந்த கண்ணுக்குட்டியை நெருப்பில் போட்டு சுட்டரித்து எல்லாத்துக்கும் காப்பி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டான். குடிச்சே ஆகுறீங்க அப்படின்னு தங்கத்தை குடிச்சிருக்காங்க எல்லாத்தையும். அப்போ இரண்டாம் விசை மோசே மனிதர்களுடைய உந்துதலினால் ஒரு மிகப்பெரிய தவறை மோசே செய்கிறான். இந்த இடத்துல கற்பலையை உடைச்சதுனால தேவன் என்ன செய்கிறார் பாருங்க. மலைக்கு அவனை கூப்பிடுறாரு. கூப்பிடும் பொழுது கர்த்தர் ஃபஸ்ட்டு அவன்கிட்ட என்ன பேசுகிறாருன்னா, கர்த்தர் மோசையை நோக்கி 34:1, முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இழைத்துக்கொள், நீ உடைத்து போட்ட. அங்கே மென்ஷன் பண்ணுறாரு பாருங்க. நான் ஒரு பெரிய திட்டத்தோடு அந்த கற்பலகைகளை உன்கிட்ட கொடுத்தேன். நீ நல்லா இருக்கணும்னு உனக்கு நான் கொடுத்தேன். உன் ஜனங்க நல்லா இருக்கணும்னு கொடுத்தேன். எகிப்திலிருந்து கூட்டு வரும்போது எந்த எண்ணத்தோடு கூட்டு வந்தனோ அது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட செயல்படுத்தணும், அதை கொடுத்தேன். ஆனால் நீ அற்பமாக ஜனங்களுடைய செயலை பார்த்து அதை உடச்சி போட்ட. அவங்க இப்படி சொல்கிறாங்க, இவங்க இப்படி சொல்கிறாங்க, அவங்க அப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்லி கடவுளையே தூக்கி போடுற சில நபர்கள் இன்னும் இருக்க தான் செய்கிறாங்க. நிறையா கிறிஸ்தவங்க சொல்கிறத கேட்டிருக்கேன். இவங்க கூட சண்டை, அதனால் நான் சபைக்கு வரல. அப்பா அம்மா கூட சண்டை இல்லை, அதனால் நான் சபைக்கு வரல. இது எப்படி இருக்குன்னா, கற்பலகையை உடைக்கிற மாதிரி தான். இவங்க இப்படி இருக்கனால, அவங்க அப்படி இருக்கனால நான் யாரை பகச்சிக்க போகிறேன்னா, தேவனை பகச்சிக்க போகிறேன். கற்பலையை உடைக்கிறதுனால கடவுளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் யாருக்கு தான் பிரச்சனை? மோசைக்கும் ஜனங்களுக்கும் தான் பிரச்சனை. சுற்றி இருக்கிற மனிதருடைய செயல்னால. காந்தி சொன்னார், கிறிஸ்தவர்களை எனக்கு பிடிக்காது, கிறிஸ்துவை எனக்கு பிடிக்கும். நிறைய ஜனங்க ஏங்க சபைக்கு வரலன்னா, கிறிஸ்தவங்க செய்கிறது எனக்கு பிடிக்கலைங்க, சர்ச்சில் இருக்கவங்களே இப்படி செய்கிறாங்கங்க, சர்ச்சில் இருக்கவங்களே இந்த மாதிரி பண்ணுறாங்க, அதனால் எனக்கு இந்த இயேசுவே வேணாம், எனக்கு இந்த பைபிளே வேணாம், நான் பழைய மாதிரி எங்கேயோ இந்துவிலே போயிடுறேன், பழைய மாதிரி எங்கள் சாமிகிட்டே போயிடுறேன். கற்பலையை உடைக்கிற மாதிரி ஏதோ ஒரு ஜனங்களுடைய செயலை பார்த்து, ஏதோ ஒரு ஜனங்களுடைய கிரியை பார்த்து, யாரோ சொல்கிறத கேட்டு தங்களுடைய குடும்பத்தின் சூழ்நிலையை மாற்றிக்கொள்ளுகிற மோசே. அப்போ தேவன் சொல்கிறாரு, நீ எந்த இடத்துல விட்டியோ, எந்த இடத்துல உடைச்சியோ, அதை நீயே இப்போ மறுபடியும் நான் செஞ்ச மாதிரியே நீ செய்யணும். நீ உடைத்து போட்ட 2 கற்பர்களை செஞ்சு என்கிட்ட கொண்டு வா. நீ உடைத்து போட்ட முந்தின கற்பலைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் நான் எழுதுவேன். தேவனுடைய வார்த்தையை கேட்காம, தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படைய முடியாமல் நம்ம எதெல்லாம் உடைக்கிறோமோ மறுபடியும் அந்த இடத்துல போய் நின்று மோசை என்ன பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்க? உடைச்சி போட்டு கோபமாக போய் ஜனங்கள்கிட்ட ஆக்ரோஷமாக நடந்துக்கிட்டான். ஆனால் மறுபடியும் என்ன தான் பண்ணியிருக்கணும்னா, எதை உடைச்சானோ அங்கே மறுபடியும் வந்து எல்லாத்தையும் ஒட்ட வச்சு அது என்ன மாதிரி ஷேப்பில் இருக்குன்னு சொல்லி மறுபடியும் கல் எடுத்து உளி எடுத்து அவனே செதுக்கியிருப்பான். இது உனக்கு தேவையா? தேவையில்லாத ஒரு விஷயம். இப்போ தேவன் சொல்கிறாரு, எதை உடைச்சியோ, எதை ஒன்றும் இல்லாமல் பண்ணியோ, மறுபடியும் என் திட்டத்துக்கு நீ திரும்பு, என்னுடைய நோக்கத்துக்கே நீ திரும்பு. ஆதியாமத்தில் பார்த்தீங்கன்னா பழத்தை பொறிச்சு சாப்பிட்டான். அந்த மரத்தை பக்கத்தில் போகக்கூடாது, பறிக்கக்கூடாதுன்னு சொன்னார், பறித்து சாப்பிட்டான். இங்கே இயேசு சொல்கிறாரு, நானே ஜீவ அப்பம். அங்கே பறித்து சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன், அதே திட்டத்துக்கு எல்லாம் திரும்புங்க. இங்கே நான் பறித்து சாப்பிட்ணுன்னு சொல்கிறேன். என்னை சாப்பிடாதவன் மரணத்தை ருசி பார்ப்பான். என்னை சாப்பிட்றவன் எவனோ அவன் என்றென்றைக்கும் உயிரோடு இருப்பான். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்கிறாரு, நீ எங்கே விழுந்தாய் என்பதை அறிந்து அந்த இடத்துலேருந்து எழும்பி அப்படின்றாரு. அப்போ மனிதன் எங்கே இடறானோ, எங்கே தவறு செய்கிறானோ அந்த இடத்துக்கே கூட்டிகிட்டு போய் அந்த இடத்துக்கு அவனை உணர்த்தி அதிலிருந்து தான் மறுபடியும் ஒரு ஜெயத்தை கொடுக்குறாரு. அப்போ மோசையுடைய வாழ்க்கையில் இந்த 2 இடங்களிலும் ஜனங்களுடைய ப்ரெஷர்னால, ஜனங்கள் என்ன நினைப்பாங்க, ஜனங்கள் அவங்களுடைய மனநிலைமை என்னமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் தான் நடந்துக்கிட்டானே தவிர, தேவன் என்ன சொல்ல வராரு, கடவுள் என்ன என்கிட்ட பேச வராரு, இதை இவர் எப்படி ஹேண்டில் பண்ண வராருன்னு அவனுக்கு தெரியல. ஆனால் போக போக அதை கற்றுக்கிட்டான். ஜனங்க என்ன ப்ரெஷர் பண்ணாலும், என்ன பிரச்சனை பண்ணாலும் அதை ஜனங்கள்ட்ட அவன் காமிக்கிறதே இல்லை. மோசே பூமியில் உள்ள எல்லா மனுஷர்களை பார்க்கலும் சாந்த குணமுள்ளவனாக மாறிட்டானாமா. ஆமே. அவன் அடிக்கடி விழுந்த ஒரு விஷயம் என்னன்னா, ஜனங்களால் இயக்கப்பட்டு கொண்டிருந்தான்.
ஏன்னா பெரும்பாலும் அவன் யார்கிட்ட நேரத்தை செலவிடுறான்னா ஜனம் கூட தான் நேரத்தை செலவிடுறான். நீங்களும் உங்கள் குடும்பங்களும் பெரும்பாலும் யார்கிட்ட செலவிடுங்கன்னா சுற்றி இருக்கிற மனிதர்கள், சொந்தக்காரர்கள். ஒரு நாள் இவர்களால் நீங்கள் ஆளுகை செய்யப்பட்டக்கூடாது, இவங்களால் நீங்கள் இயக்கப்படக்கூடாது. இவங்க என்ன நினைப்பாங்களோ, நம்ம இப்படி போனால் அந்த சொந்தக்காரன் அப்படி நினைப்பானே, இப்படி போனால் இந்த சொந்தக்காரர் இப்படி நினைப்பானே. எந்த தப்பு செஞ்சானோ அந்த தப்பை அவனே சரி செய்ய வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டான். ஹல்லேலூயா. இந்த கற்பலையை தேவன் கொடுத்ததுக்கும் இவனே ஒரு கற்பலையை உண்டு பண்ணுறதுக்கும் சென்ட்ரல் என்ன நடந்துச்சு? இவன் கண்ணு ஃபுல்லாக மனுஷர்களையே பார்த்துச்சு. இவன் கண்ணு எதை பார்க்கக்கூடாதோ தீமைகளே பார்த்துச்சு, பாவத்தை பார்த்துச்சு. பாவத்தையும் தீமையும் பொல்லாப்புகளையும் நம்ம பார்க்க பார்க்க என்ன நடக்கும் அப்படின்னா, தேவன் நம்மளுக்கு எது வச்சிருக்காரோ அதை பார்க்க மறந்துடுவோம். தேவன் நம்மளுக்கு என்ன தரிசனம் வச்சிருக்காரோ அதை மறந்துடுவோம். அந்த பாவத்தையும் பொல்லாப்பையும் தீமையும் பார்க்கும் பொழுது கடவுள் நம்மளுக்கு வைத்திருக்கிற வரைபடத்தை நம்ம மறந்துடுவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா நியூஸ்லேயும் தீமை தான் போடுவான். எல்லா சோசியல் மீடியாலையும் உங்களை கோபமூட்டுற செயல் தான் வரும், அநீதி நிறைந்த செயல் தான் வரும். நீங்கள் அதை பார்த்து உன் மனசு எரிஞ்சு திட்டுற மாதிரி தான் வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் இந்த மாதிரி செய்திகளை நீங்கள் உங்களுக்குள்ளே போட போட ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னா, தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு, தேவனுடைய வார்த்தையை விட்டு, தரிசனத்தை விட்டு நம்ம விலகி தனியாக போகிறோம். இந்த செய்திகளை கேட்கும்பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா, உடனே ஒரு ஜபத்தை பண்ணிவிட்டு, ஆண்டவரே இந்த மாதிரி தீமைகள் நடக்குது, இந்த மாதிரி தீமையான செயலில் தேவன் இருந்தனா என்ன பண்ணியிருப்பார் நீங்கள் நினைக்கிறீங்க? கண்ணீரோடு ஜெபம் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறீங்களா? ஜபத்தை பண்ணி அவர் பேசாமல் தான் விட்டுருப்பார். யோவான் ஸ்நானகன் தலையை வெட்டி அவனை கொல்றாங்க, ஒரு அநீதி நடக்குது. இயேசு இந்த செய்தியை கேள்விப்படுறாரு. யோவான் ஸ்நானகன் யார் அப்படின்னா, ஒன்று பிதாவினால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன், எலியாவுடைய ஆவி உள்ள மனுஷன். ரெண்டாவது ஃபிசிக்கலாக பார்த்தீங்கன்னா இயேசுக்கு ரொம்ப சொந்தக்கார பையன், இயேசுக்கு சொந்தக்கான யோவான் ஸ்நானகன். இவனுடைய மரண செய்தியை இயேசு கேள்விப்படுறாரு. கேள்விப்பட்டவனை பாருங்க, இந்த செய்தியினால் ஒரு தவறான ஒரு எண்ணத்தையோ தவறான முடிவையோ தன் இருதயத்தில் எடுத்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இயேசு தனித்து போய் பிதாவோடு ஜெபம் பண்ண தொடங்கினார். எந்த இடத்துலையும் மனுஷனால் ஆளுகை செய்யப்படுற இடம் இயேசுக்கு வந்துருச்சு அப்படின்னா, ஒரு தீமையை பார்த்துட்டாரு அப்படின்னா, ஒரு அநீதி நடக்குது அப்படின்னா, உடனே இருதயத்தில் நம்ம பாருங்கள் தூசிச்சிட்றோம், இருதயத்தில் ஒரு தீர்ப்பை எழுதிடுறோம், இல்லைனா வாய் தவறு ஏதோ ஒன்று பேசிடுறோம். ஆனால் இயேசு அந்த மாதிரி எங்கேயுமே செய்யலை. உடனே அந்த மாதிரி செயல் தன்னை மீறி நடக்காமல் இருக்கிறதுக்கு உடனே பிதாட்ட போகிறாரு, பிதாட்ட போய் தன்னை மாற்றிக்கொள்கிறார். ஆனால் மோசைனால் அப்படி செய்ய முடியல. அந்த தப்பு மறுபடியும் செய்கிறான், மலையின் மேல் ஏறி அந்த கற்பகளை மறுபடியும் கொண்டு போகிறான். 28வது வசனம் வாசிங்க, 34:28. 34. அங்கே அப்பம் புசியாமல், இப்போ அந்த கற்பலங்களை எடுத்துகிட்டு மேலே போயிட்டான், போய் அப்பம் புசிக்கல, தண்ணி குடிக்கல, இரவும் பகலும் 40 நாள் உட்காந்துருக்கிறான். ஃபஸ்ட்டு போனான் பாருங்க, தேவன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாரு. எழுதுறது மட்டும் இவன் பார்க்குறான், கை மட்டும் வந்து எழுதுது, அதை மட்டும் பார்க்குறான். ஏன்னா தேவன் அனுமதிக்கிறாரு. இது எவ்வளோ முக்கியம், நானே எழுதி கொடுக்குறேன்னா எவ்வளோ முக்கியம்னு பாரு. அதனால் பலகையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு போகும்போது அவ்வளோ நாள்லாம் ஆகலை. இப்போ பாருங்கள் 40 நாள் உட்காந்துருக்கான். பனிஷ்மெண்ட்டு 40 நாள் இங்கேயே உட்காரு. இதனுடைய முக்கியத்துவம் என்ன நீ தெரிஞ்சுக்க. ஜனங்க ஏதோ ஒரு தப்பு செஞ்சாங்கன்றக்காக நீ ஏன் திட்டத்தை போட்டு உடச்சிட்ற. சில நேரத்தில் நம்மளும் அப்படி தான் பண்ணுறோம் பாருங்கள். யாரோ ஒருத்தர் உங்கள் பிள்ளைங்களை பற்றி தப்பாக வெளியே சொல்லிட்டா, இங்கே வந்து ஒரே அடி அடிக்கிறது அவனுங்களை போட்டு. அந்த பிள்ளை அதை செஞ்சிருக்காது. யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று சொல்லிட்டா இங்கே வந்து உங்கள் வீட்டுக்காரை திட்டுறது, இல்லைன்னா மனைவியை திட்டுறது. இந்த மாதிரி நடக்குதா இல்லையா? யாரோ ஒருத்தருடைய வார்த்தைக்கு அவ்வளோ முக்கியத்துவமும் மரியாதையும் கொடுக்கறதுனால அநேக குடும்பங்கள் அழிந்து போகிறது. மற்றவர்களுடைய எண்ணங்களுக்கு நீங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள். மோசே இந்த ஜனங்களுடைய மீட்புக்காக தான் பிரயாசப்படுறதுலையும் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். ஆனால் ஊழியத்தில் ரொம்ப ஆழமாக போனதுனால இதுவே இவனுக்கு பிரச்சனையாக மாறிடுச்சு. ஜனங்க இப்படி இருக்க மாட்டேன்றாங்க, அப்படி இருக்க மாட்டேன்றாங்க. அதனால் கடவுள் சொல்கிறத கேட்க முடியல, கடவுள் சொல்கிறதையும் இவனால் செய்ய முடியல. ஒரு ப்ரெஷர், டென்ஷனாக இருக்கிறான். ஏன்னா ஜனங்களையே பார்த்துட்டு இருக்கான். இவன் ஃபோக்கஸே ஜனங்க தான். மிஸ் பண்ணிடுறான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அப்பம் புசியாமல் தண்ணீர் குடியாமல் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடு இருந்தான். அவன் 10 கற்பலகைகள் ஆகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை, பலகைகளை எழுதினான். ஃபஸ்ட் டைம் தேவன் எழுதி கொடுக்குறாரு. இப்போ செகண்ட் டைமு இவனே உட்காந்து எழுதுறான்.
டீச்சருங்கெல்லாம் பசங்க படிச்சுட்டு வரலன்னா இம்போசிஷன் கொடுக்குறாங்க. தேவன் இங்கே சொல்கிறார் மோசேக்கு, ஜனங்களை பார்த்து நீ ஒரு முடிவை ரொம்ப ஷார்ட் டெம்பரில் எடுத்துட்ட, ஜனங்களை பார்த்து என்ன ரொம்ப குறைவான எடை போட்ட, ஜனங்களை பார்த்து கோவப்பட்டு நான் செஞ்ச செயலை மதிப்பே இல்லாத மாதிரி பண்ணிட்டேன். இப்போ 40 நாள் தண்ணி கொடுக்கக்கூடாது, சாப்பாடு சாப்பிடக்கூடாது, அங்கே உக்காந்து நீயே எழுது கையில், நான் சொல்லுவேன் என்னென்னலாம் எழுதணும்னு சொல்லுவேன், நீ என்ன பண்ணு எழுதினான். மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடு அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். என்னதான் பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும், தப்பு செய்கிறான்னு இந்த தப்பை திருத்தினாலும், ஃபஸ்ட்டு டைமு கடவுள் தன்னோடு பேசும்போது முகம் பிரகாசிக்கல பாருங்க. இந்த டைம் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. ஆனால் அந்த பனிஷ்மெண்ட்டுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா ஒரு விதமான அன்பு இருக்குது. அந்த அன்பு என்ன பண்ணுதுன்னா இவன் முகத்தையே பிரகாசிக்க பண்ணுது, ஒரு விதமான ப்ரெசன்ஸ் இருக்குது. இந்த டைம் கொஞ்சம் ஒரு ஹெட்மாஸ்டர் மாதிரி தான் தேவன் இவன்கிட்ட நடந்துக்கிறாரு. ஆனால் ஒரு அன்பு இவருக்குள்ளே இருக்கிறத எதை வச்சு பார்க்கலான்னா இவன் முகம் பிரகாசிக்குது. அப்போது மனிதர்களால் இயக்கப்படுகிற சூழ்நிலையிலேருந்து போக 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 மோசே அதுலேருந்து வெளியே வந்துட்டான். ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிட்டான். ஃபஸ்ட்டு டைம் தண்ணியை அடிக்க வச்சுட்டீங்க கோல்னால், செகண்ட் டைம் கற்பலகைகளை உடைக்க வச்சுட்டீங்க, மூணாவது இடத்துல பாருங்கள், ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடும். இதுவும் இந்த கற்பலகையில் ஒட்டின ஒரு சம்பவம் தான். இப்போ நம்ம வாச எல்லா சம்பவமும் ஒரே பீரியடில் நடக்குது. இந்த இடத்துல ஜனங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா மிகப்பெரிய தவறு செஞ்சுட்டாங்க. கண்ணுக்குட்டியை உண்டாக்கிட்டாங்க. கண்ணுக்குட்டியை உண்டாக்கி இவன் என்ன பண்ணுறான்னா கோபத்தில் 3000 பேரை கொண்டுட்டான் மோசே. 3000 ஜனங்களை கொண்டுட்டான். கொண்டுட்டு மறாத நாள் காலையில் இவன் மலைக்கு ஏறி போய் தேவன் இந்த பாவத்தை மன்னிப்பாரா இல்லையான்னு தெரிலையே, ஒருவேளை மன்னிப்பாரா என்னான்னு தெரில, நான் போய் தேவன்கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலைக்கு ஏறி போகிறான். முன்னாடி நாள் என்ன நடந்திருக்குன்னா மிகப்பெரிய பாவம் நடந்திருக்குது. அது தேவனுக்கு ரொம்ப அருவருப்பாக இருந்துச்சு. அதனால் 3000 பேர் கொண்டுட்டான். கொண்டுட்டு மறாத நாள் காலையில் மலைக்கு ஏறி போகிறான். போய் ஃபஸ்ட்டு வார்த்தை அவன் கடவுளை பார்த்து என்ன சொல்கிறான் அப்படின்னா 31 சொல்கிறான், அப்படியே மோசே கர்த்தரிடத்திற்கு திரும்பி போய், ஐயோ இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள். ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னிச்சா மன்னிங்க, மன்னிக்காட்டி என்ன பண்ணுங்கன்னா என் பேரை ஜீவ புஸ்தகத்துல கிறுக்கி போட்டுருங்க, நான் உங்கள் கூட வரமாட்டேன், நான் பரலோகத்துக்கு வரமாட்டேன். அவன் மனநிலைமை பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த இடத்துல நமக்கு ராவாக என்ன தெரியும்னா, பா என்ன மாதிரி மனதுருக்கம் மோசேக்கு, ஜனங்களுக்காக எப்படி பரிந்து பேசுகிறான், என்ன அன்பான ஒரு பாஸ்டர்னா இப்படி தான் இருக்கணும், ஒரு மேப்பனா இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெரியும். ஆனால் தேவனுடைய இருதயத்தை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க முடியாத ஒரு இடத்துல இருக்கிறான். அதுக்கு ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா தேவனுடைய பதில் பாருங்க. அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, எனக்கு விரோதமாக யார் பாவம் செஞ்சாங்களோ அவங்க பேரை நான் கிறுக்கி போடுவேன். இப்பொழுது நீ போய் நான் உனக்கு சொன்ன இடத்திற்கு ஜனங்களை அழைத்து கொண்டு போ. என்ன சொல்ல வர்றாருன்னா, அவங்க தப்பு செஞ்சாங்க, அந்த தப்புக்காக நீ என்கிட்ட பரிந்து அவசியம் கிடையாது, அந்த தப்பை எனக்கு விரோதமாக செஞ்சுருக்கிறாங்க, அதுக்காக நீ என் பேருக்கு இருக்குது உங்கள் பேருக்கு இருக்குன்னு ரொம்ப உத்தரவாதம் பண்ணி ரொம்ப இன்வால்வ் ஆகிக்காத. எவன் தப்பு செஞ்சானோ அந்த தப்புக்கு பதில் நிச்சயமாக நான் கொடுப்பேன், இப்போ கேஸை நான் வாய்தால விடுறேன் அப்படின்ட்டார். நான் விசாரிக்கும் நாளில் அவருடைய பாவத்தை அவரிடத்தில் நான் விசாரிப்பேன் என்றார். ஆரோன் செய்த கன்றுக்குட்டி ஜனங்கள் செய்வித்ததின் நிமித்தம் கர்த்தர் அவர்களை உபாதித்தார். இந்த இடத்துலையும் ஜனங்களுடைய பாவத்தினால இவன் பேசக்கூடாத ஒரு வார்த்தையை பேசுகிறான். என்ன பேசுகிறான்னா, என் பேரை கிறுக்கி போட்டுருங்க. தவறான ஒரு ஜெபத்தை பண்ணுறான் கடவுள்கிட்ட போய். இந்த ஜனங்களுக்கும் எனக்கும் ரொம்ப சம்மதம் இருக்கிற மாதிரி இவன் நடந்துக்கிறான். ஜனங்களை மீட்டு கொண்டது நான் தான். ஜனங்களுக்கும் தேவனுக்கும் எந்த உறவும் இல்லை. ஜனங்களை தேவன் எப்போ வேணால் வாதிப்பார், எப்போ வேணால் அழிப்பார். தேவனுக்கு ஜனங்கள் மேலே ஒரு மனதுருக்கமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் தேவன் சொல்கிறாரு, இந்த கேஸை நான் விசாரிப்பேன். எப்போ விசாரிக்கன்னு எனக்கு தெரியும், இதை என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியும். நீ பேரை கிறுக்கி போடு, நான் வரமாட்டேன், இப்படிலாம் பேசவே பேசாத.
நீ இங்கேருந்து கிளம்பி போ. விசாரிக்கும் பொழுது ஒவ்வொருத்தனும் அந்த வனாந்தத்தில் விழுந்து விழுந்து ஒவ்வொருத்தனும் சாகிறான். விசாரிக்கும் பொழுது மோசையும் சேர்ந்து சாகிறான் பாருங்கள். யாரெல்லாம் கானானுக்குள்ளே போவாங்க அப்படின்னு ஒரு நோட்டில் எழுதி வச்சுருக்காரு. இவன் சொன்னதுனால அவன் பேரும் கிறுக்கி போட்டார்னு நினைக்கிறேன். இவனும் போக முடியல. கடைசியில் யோசுவாவும் காலேப்பு மட்டும் அந்த இளைப்பாறுதலில் பிரவேசித்தார்கள். அதனால தான் யோசுவா இந்த செய்தி எல்லாத்தையும் பார்க்குறான். இந்த மோசே நடந்த விதத்தை எல்லாத்தையும் பார்க்குறான். ஜனங்கள் நடந்த விதை எல்லாத்தையும் பார்க்குறான். பார்த்துட்டு தான் வாழ்க்கையில் ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறான். ஜனங்களை பார்க்கும் பொழுது இவங்க எப்படியோ தப்பாக தான் போவாங்க, இவங்க எப்படியோ தவறாக தான் போவாங்க. அதனால் என் ஸ்டேட்மெண்ட்டை நான் சொல்கிறேன் கேளுங்க அப்படின்றான். ஜனங்க இடறி போகும்பொழுது, பாவம் செய்யும் பொழுது இவன் தனியாக கடவுள் பக்கத்தை போய் நின்றுக்கிட்டான். ஆனால் மோசே செஞ்ச தவறு என்னன்னா, ஜனங்க பக்கமும் போல கடவுள் பக்கமும் போல தனியாக நின்று வழக்காடுறான். ஆனால் யோசுவா என்ன பண்ணுறான்னா, கடவுளை உங்களை சேவிக்கிறது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா வேற யாரை நீ சேவிப்ப? ஆனால் நீ சேவிக்கலன்றக்காக நானும் உன் கூட வந்துடுவேன்னு நினைக்காத, நானும் உன்ன மாதிரியே முடிவெடுப்பேன்னு நினைக்காத, நானும் மோசை மாதிரியே போயிடுவேன்னு நினைக்காத. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீங்கள் எப்படி வேணால் போயிட்டு போங்க, உங்கள் முடிவு எப்படி வேணால் இருக்கட்டும், நீ உன்னை எப்படி வேணால் அழிச்சிக்க. ஆனால் ஒன்று, மோசை பண்ண மாதிரி நான் கோவப்பட மாட்டேன், உனக்காக போய் கடவுள்கிட்ட போய் என் பேரை கிறுக்கி போடுங்கன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் கர்த்தரும் சேர்ந்து தான் இதை செய்ய முடியும். இந்த ஜனங்களுக்கு ஒரு நன்மை செய்யணும்னா அவர் என் பக்கத்தில் இருக்கிறது ரொம்ப அவசியம், அவரோடு கூட நான் இருக்கிறது ரொம்ப அவசியம். ஜனங்களுடைய ஆளுகைக்கு, ஜனங்களுடைய சிந்தனைக்கு யோசுவா ரொம்ப தூரமாக இருந்தான். ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு வெற்றி உள்ள ஒரு குடும்ப வாழ்க்கை, ஒரு வெற்றி உள்ள பிள்ளைகளை வளர்க்கணும், குடும்பத்தில் ஒரு வெற்றி எடுக்கணும் அப்படின்னா எல்லா மனிதருடைய எண்ணத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கணும். எல்லா மனுஷனுடைய வார்த்தைக்கு நீங்கள் பதில் கொடுக்குறத ஸ்டாப் பண்ணிக்கணும். எல்லா மனுஷனுடைய வார்த்தைகளும் சவுலுக்குள்ளே போகும்பொழுது காது கேட்காத மாதிரி போயிட்டானாமா. சவுலை பார்த்து சொல்கிறாங்க, இவனா நம்ம ரசிக்க போகிறான், இவனா நம்மளை காப்பாற்ற போகிறான், இவன் இங்கே தானே கழுதையை தேடிட்டு சுற்றிட்டு இருந்தான், கழுதையை கூட கரெக்டாக அவனால் கண்டுபிடிக்க முடியல, நம்மளே எப்படி கண்டுபிடிக்க போகிறான், இப்படியெல்லாம் பேசுகிறாங்க. அவன் எதுவும் கேட்காத மாதிரி போயிட்டானாமா. 4வது அதிகாரம் 36வது வசனத்தில் வசனம் இப்படியா சொல்லுது, சிப்புரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலனாலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபேர் பெற்றவனுமாகிய யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தான். ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் நடக்குது. இந்த எழுப்புதல் நேரத்தில் ஒரு நன்மையெல்லாம் பயங்கரமாக செய்கிறாங்க. கடவுளுடைய பிரசனத்தினால் உந்தப்பட்டு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அப்போஸ்தலர் பாதத்தில் கொண்டு வந்து வைக்கிறாங்க. இதை சபையில் இருக்க இந்த ஜனங்க அனனியா சப்பீரால் பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்து இந்த செயல் மூலமாக நாங்கள் மட்டும் என்ன குறைஞ்சவங்களா, நாங்களும் எத்தனை வருஷமாக அந்த சபைக்கு வரோம் தெரியுமா, எங்களுக்கும் கடவுளுக்கு கொடுக்க தெரியும், எங்களுக்கும் நிறைய பணம் இருக்குது, நாங்களும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தேவன் தனக்கு உந்துதல் கொடுக்காம, கடவுளுடைய பிரசனத்தை கொண்டு இந்த முடிவெடுக்காம, ஏதோ ஒரு மனுஷன் செய்கிறான் அதனால் நானும் செய்கிறேன், அவங்க செஞ்சிட்டாங்க அதனால் நானும் செய்கிறேன் அப்படின்னு செய்ய முற்பட்டு அந்த காரியத்தை செய்ய துவங்குறாங்க பாருங்கள். அதில் மிஸ்டேக் வந்து அங்கே 2 பேர் இறந்து போகிறாங்க. இவருடைய மரணத்திற்கு, இவருடைய குடும்ப வீழ்ச்சிக்கு காரணம் என்னென்னா, மற்றவங்க செய்கிறாங்க நானும் செய்கிறேன். இவங்க பலன் இல்லாத பொழுதும் மற்ற மனிதர்களால், மற்ற மனிதனுடைய சிந்தனை என்ன நடக்குதோ நானும் செய்வேன். ஆனால் கடவுளை இவங்கள்ட்ட சொல்ல நீ விற்றுக்கூடும் அப்படின்னு. ஆனால் அந்த பர்னபாட்டை தேவன் உணர்த்துறாரு. பரிசுத்தாவியானவர் பர்னபாட்டை ஒன்று சொல்கிறாரு, நீ விற்று இதெல்லாம் செய்ய அப்படின்னு. இவங்க அதை பார்த்து ஒரு பெருமைக்காக நாங்களும் செய்வோம் அப்படின்னு சொல்லி அந்த மனிதர்கள் செஞ்சதுக்காக இவங்க செய்கிறாங்க. 2 பேரும் விழுந்து செத்து போகிறாங்க. ஹல்லேலூயா. அப்போ மனிதர்கள், நீதிமொழிகளில் ஒரு வசனம் இருக்குது, நீதிமொழியின் புஸ்தகம் 29வது அதிகாரத்தில் 25வது வசனத்தை பாருங்கள். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். மனுஷனுக்கு பயந்து ஒரு செயலை நீங்கள் எப்போ செஞ்சாலும், அது நன்மையானாலும் தீமையானாலும், அது ரிசல்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் எப்போ சிக்குவீங்கன்னு தெரியாது, ஆனால் சிக்குவீங்க அப்படின்றார். மனுஷனுக்கு பயந்து நீங்கள் நன்மையை செஞ்சாலும் தீமையும் செஞ்சாலும், கடவுளுடைய சித்தத்தை அறியாமல் தெரியாமல் உணராமல், உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை பரிசுத்தவான்கள் கொண்டு வராமல் எதை செய்ய முற்பட்டாலும் அது கண்ணியை போல நீ எப்போ வேணால் சிக்கிப்ப. அதனால் மனுஷனுக்கு பயப்படுறதை நிப்பாட்டிட்டு கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். யோவான் 12:43 இயேசு சொல்கிறாரு, பரிசேயர் சதுசேயர் இவர்கள் எல்லோரும் தேவனால் வருகிற மகிமையை ஏற்றுக்கொள்ளாமல் மனுஷரால் வருகிற மகிமையை ஏற்றுக்கொண்டதுனால, மனுஷர் எங்களை பார்க்கணும், புகழணும், பேசணும்,
மனுஷருக்கு வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தைனால பரவாயில்ல, அந்த பரிசேயர் இப்படி பண்ணிட்டாரு, அவர் ரொம்ப அதிகமான ஜெபம் பண்ணுறாரு, அவர் அநேக நேரம் நல்லது செய்கிறாரு அப்படின்னு சொல்லி மனுஷனுடைய வாயிலிருந்து வர அந்த மகிமைக்காக இவங்க இப்படி நடந்துக்கிறனால சபிக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க அப்படின்னு இயேசு சொல்கிறாரு. ஆமென். மனிதனும் தேவனும் இணைந்து செயல்பட வேண்டும். மனிதனும் எங்கே இணையிறாங்களோ, மனிதனும் ஒரு திட்டத்தை எங்கே செயல்படுத்துகிறாங்களோ அந்த எல்லா இடத்திலும் தேவன் கனவீனப்படுத்தப்படுகிறார். தேவனும் ஒரு குடும்பமும், தேவனும் குடும்ப தலைவனும் நீங்கள் சேர்ந்து செயல்படும் பொழுது ஒரு குடும்பம், ஒரு சபை அது வெற்றி உள்ள ஒரு சபையாக மாறும். 1 சாமுவேல்ல 2வது அதிகாரத்தில் இங்கே ஒரு முதிர்ந்த ஒரு ஊழியக்காரனை பற்றி எழுதப்பட்டிருக்கு. ஏலி அப்படின்ற ஒரு தாத்தா, ரொம்ப வயசானவர், 90 வயசுக்கு மேலே, அவருக்கு 2 பசங்க. சாமுவேலுடைய கனவுல தேவன் வந்து அடிக்கடி ஒன்று சொல்கிறாரு, அந்த ஏலியோட பசங்க ரொம்ப துன்மார்க்கமாக நடக்கிறாங்க, அவங்களுக்கு இப்படிப்பட்ட தண்டனை வரப்பொழுது. பல டைம் எச்சரித்தார் தேவன், பல டைம் எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்து அவங்க திருந்துற மாதிரி தெரியல. அதனால் கடைசியாக ஒரு டைம் வந்து சொல்கிறாரு சாமுவேல்கிட்ட, நீ போய் ஏலிகிட்டே போய் சொல்லு, அடுத்தது இந்த 2 பேரும் சாக போகிறாங்க அப்படின்னு தேவன் சொல்கிறாரு. ஏலி அதை கேட்டு என்ன பண்ணுறாருன்னா பசங்களை கூப்பிட்டு, இந்த மாதிரி பண்ணாதீங்கப்பா, தேவனுக்கு விரோதமாக செயல்படுறீங்கப்பா அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லுவான்னு பார்த்தா எதுவுமே சொல்ல, அந்த பசங்களை அப்படியே விட்டுட்டான். ஒரு ஆசாரியன், இஸ்ரவேல் தேசத்தில் முக்கியமான ஒரு நபர். அதனால் தேவன் என்ன சொல்கிறாருன்னா 29ல், நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன். 30ல் சொல்கிறாரு, என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன், என்னை கனவீனம் பண்ணுறவனை கனவீனம் பண்ணுறவேன். ஏன் இதை சொல்கிறாருன்னா, ஒரு செய்தி உனக்கு சொல்லப்பட்டிருக்கு, உன் பையன் அழிஞ்சு போயிடுவான்னு சொல்லப்பட்டிருக்கு. உனக்கு 90 வயசாக இருக்குது, உன் பையன் தான் உன்னை பார்த்துக்கிறான், இல்லை 2 பசங்க தான் உன்னை கைவிடாமல் இந்த முதிர் வயதில் உன்னை பார்த்துக்கணும். ஆனால் 90 வயசு வரைக்கும் உன்னை நான் நடத்திருக்கிறேன், பாதுகாத்துருக்கிறேன். இதுக்கப்புறம் பசங்க இல்லைனா எப்படிங்க? பசங்க தானே பார்க்கணும், பசங்க தானே சாப்பாடு போடணும். அவனுங்களை நம்பி நான் சொன்னதை செய்யாமல் அவனுடைய எண்ணத்துக்கு உன்னை நீ விற்று போட்டதுனால நீ என்னை பார்க்கலாம் அதிகமாக உன் பசங்களை தான் மதிக்கிற. என் வார்த்தைக்கு கனம் இல்லை. அந்த பசங்கள் தான் உன்னை ஆளுகை செய்கிறாங்க, அந்த பசங்களுடைய சித்தத்துக்கு தான், பிரியத்துக்கு தான் நீ நடந்துக்கணும்னு நினைக்கிற. அதனால் 2 பசங்களும் இறந்து போயிடுவாங்க, நீங்கள் இறந்து போயிடுவேன்றார். மனுஷருடைய விருப்பத்தின்படி நடப்பது மரண கண்ணியை நம்மளே கூப்பிடுற மாதிரி. ஒரு மனுஷனுடைய ஆலோசனைப்படி நம்ம நடக்க முயற்சிக்கும் பொழுது மரணத்தை நம்மளே அழைக்கிற மாதிரி. ஆனால் இயேசுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இயேசுவை குறித்து எதிரி, பரிசேயன், சதிசேயன் அவர் வாழ்க்கை முழுவதையும் வச்சு ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறான். மார்க் 12:14, நீ சத்தியம் உள்ளவர் என்றும் அவன் சொல்கிறான் பாருங்க, எவனை குறித்தும் உமக்கு கவலை இல்லை, அறிந்திருக்கிறோம், நீர் முகதாட்சிணியம் இல்லாதவராய் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் என்று அறிந்திருக்கிறோம். அவனுக்கு ஒரு விஷயம் நல்லா இயேசுவை பற்றி ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருச்சு. எந்த நபராலும் இயேசு ஆளுகை செய்யப்பட்டு உன்னை பேச மாட்டார், எந்த நபராலும் இயேசுவை ஆளுகை செய்ய முடியாது. எந்த மனுஷனை பார்த்தும் இயேசு தன்னை மாற்றிக்க மாட்டார், எந்த மனுஷனுக்காகவும் இயேசு வந்து தன்னுடைய போதனையும் மாற்றிக்க மாட்டார். அதனால் அவன் சொல்கிறான், எந்த மனுஷனை குறித்தும் எவனை குறித்தும் உங்களுக்கு என்ன இல்லை, கவலை இல்லை. எந்த மனுஷனை எதிர்க்கிறனாலும் நீங்கள் எதிர்ப்பீங்க, எந்த மனுஷனுடைய காலை கழுவுனாலும் கழுவுவீங்க. ஏன்னா இயேசுவுக்கு மனிதர்களை யாரை கொண்டு பார்த்தார்னா பிதாவுடைய சித்தத்தை கொண்டு மனுஷனுங்களை பார்க்குறாரு. அதனால் யூதாஸ் காரியத்தோட காலை கழுவும் பொழுது அவருக்கு பிரச்சனை வரல. மோசே யூதாஸ் காரியத்தோட காலை கழுவிந்தானா என்ன நடந்திருக்கும்னு நினச்சி பாருங்கள். அந்த காலை வெட்டி தனியாக வச்சுருப்பான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ இயேசு காமிச்சு கொடுக்க போகிறேன்னு. அதனால் இயேசு பிதாவுடைய சித்தத்தை பார்த்ததுனால ஜனங்களுடைய ஆளுகைக்கு ரொம்ப தூரமாக இருந்தார். எந்த ஜனங்கனாலும் இயேசுவை மூவ் பண்ணவே முடியல. ஆனால் தான் சிலுவையில் அடிக்கிறாங்க, அவரை போட்டு வாதிக்கிறாங்க. பிதாவே இவர்களை மன்னின்னு ஏன் சொன்னார்னா, பிதாவுடைய சித்தம் இவங்களை மன்னிக்கிறதுன்னு இவருக்கு நல்லா தெரியுது. ஒருவேளை மோசையை இந்த மாதிரி ஜனங்க பண்ணியிருந்தாங்கன்னா என்ன நடக்கும்? இந்த மாதிரி பண்ணாமையே ஒரு எகிப்தனை வெட்டி மண்ணில் புதைச்சிட்டான் அவன். மோசைக்கு இயேசுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு? இயேசு பிதாவுடைய சித்தத்தை செய்யறதுக்கு அவரோடு இணைஞ்சிருந்தார். மோசே ஜனங்களுடைய விருப்பத்தை செய்யறதுக்கு, ஜனங்களை எப்படியாச்சும் கூட்டு போயிடணும் அப்படின்றதுக்கு
நம்ம எப்படி பிள்ளைகளை சரியாக வளர்க்கணும், நல்ல சமுதாயத்தில் நல்லவங்களாக கொண்டு வரணுன்றதுக்காக அடித்து வளர்க்குறோமோ அந்த மாதிரி மோசே. ஆனால் இயேசு முற்றிலும் வேற மாதிரி இருந்தார். லூக்கா 9:54 பாருங்கள், இயேசு ஒரு பட்டணத்துக்குள்ளே போகிறாரு. அந்த பட்டணத்தில் இருக்கிற ஜனங்க இயேசுவை இங்கே வரக்கூடாதுன்னு துரத்துறாங்க, இந்த பட்டணத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ கூட இருந்த 2 சீசருங்க, யாக்கோபும் யோவானும், இயேசுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, பைபிள்லேருந்து தேவனையும் தேவ மனுஷனையும் ஒருத்தன் புறக்கணிச்சான், அந்த இடத்துக்குள்ள ஏற்றுக்கலைன்னா பைபிள்லேருந்து எலியா என்ன பண்ணாரோ, நியாயமானது என்ன பண்ணுமோ அதை பண்ணலாமான்னு கேட்குறாங்க. என்ன பண்ணுறாங்க? அவருடைய சீசர்கள் யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, இயேசுவை ஜனங்கள் புறக்கணித்து இந்த இடத்துக்கு வராதிங்கன்னு சொன்ன பொழுது பைபிள்லேருந்து ஒரு ரெஃபரன்ஸை காமிக்கிறாங்க. ஆண்டவர், எலியாவை ஜனங்க புறக்கணிச்சாங்க, வேண்டான்னு சொன்னாங்க. அப்போ எலியா என்ன பண்ணார்னா, வானத்திலேருந்து அக்கினி இறக்கி எல்லாத்தையும் கொண்டுட்டாரு. ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறக்கி அவர்களை அழிக்கும்படி கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்கிறார்கள். சிம்பிளாக என்ன கேட்குறாங்கன்னா, எலியா செஞ்ச மாதிரி உங்களை யாரெல்லாம் வரக்கூடாதுன்னு சொன்னாங்களோ எல்லாத்தையும் நெருப்பு இறக்கி நாங்கள் கொல்றதுக்கு நீங்கள் செய்ய வேணாம், நாங்கள் செய்கிறோம், ஒரு கட்டளை மட்டும் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏசு என்ன சொல்லியிருக்கணும்? கரெக்டாக சொன்னேன். பைபிளும் அதை தான் என்ன பண்ணியிருக்குது, எழுதியிருக்குது. எலியாவும் அதை தான் பண்ணியிருக்கிறாரு, ஜனங்களும் அதே மாதிரி தான் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்களும் சாட்சி கொடுக்குறீங்க, சீசர்களும் அதை தான் சொல்கிறீங்க. அதனால் அக்கினியை இறக்கி எல்லாத்தையும் கொன்றலாம். ஏன்னா எல்லாம் அவருக்கு சாதகமாக தான் இருக்குது, பைபிள்லையும் இருக்குது, நடந்திருக்கிறதும் அப்படி தான் நடந்திருக்குது. சீசர்களும் அதை தான் சொல்கிறாங்க. ஏசு அக்கினி இறக்கலாமா இறக்கக்கூடாதா? ஏசு சொல்கிறாரு, பைபிள்லேயே இருந்தாலும் நான் அதை செய்ய மாட்டேன்றாரு. எல்லாம் சொல்லுங்கள், பைபிள்லேயே இருந்தாலும் செய்ய மாட்டேன். மறுபடியும் சொல்லுங்கள், பைபிள்லேயே எழுதியிருந்தாலும் சிலதை இயேசு செய்ய மாட்டார். ஏன்னா பைபிளை தாண்டி பிதாவுடைய சித்தம் என்னன்னு இயேசுக்கு தெரியும். ஏதோ சீசருங்க சொன்னாங்க அப்படின்றக்காக என் பவரை காமிக்கிற மாதிரி நான் அக்கினி இறக்கிற மாட்டார். ஏதோ ஜனங்க என்னை வேணான்னு துரத்துறாங்க, துன்புறுத்துறாங்க, என்னை ஏற்றுக்க மாட்டேன்றாங்க அப்படின்றக்காக ஜனங்களுக்காகவும் நான் ஒன்று செய்கிறவன் இல்லை. என் ஹார்ட் ஃபுல்லாக ஜனங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை, சீசருடைய கட்டுப்பாட்டிலும் இல்லை, என்னுடைய கட்டுப்பாட்டிலையும் இல்லை. என் ஹார்ட்டை யார் ஆளுகை செய்கிறார், யார் என் ஹார்ட்டை இயக்குறா அப்படின்னா பரமபிதா. அதனால் அவர் சீசருக்கு என்ன பதில் கொடுக்குறாரு பாருங்க. அவர் திரும்பி பார்த்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை, இயேசு முன்னாடி நிற்கிறாரு, சீசருங்க பின்னாடி நிற்கிறாங்க. நினச்சி பாருங்க இந்த சீன் எப்படி இருந்திருக்கணும். பின்னாடி இருந்து இந்த மாதிரி சத்தம் வருது, அப்படியே திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்து, நீ எனக்கு பிறந்த பிள்ளையாடா இப்படி பேசுகிற அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் இன்னும் ஆவி, சென்னை பாஸில் பேசுகிறார் பாருங்க, இன்னும் ஆவிடா உனக்கு, நீங்கள் இன்னும் ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டுறாராமா, திட்டுறாரு. நம்மள தானே சொல்லியிருப்போம், ஆண்டவரே பைபிள்லேயே போட்டிருக்குது, எலியாவே பண்ணியிருக்கிறாரு, அவனுடைய விருப்பத்துக்கு அவன் செஞ்சான், அதுக்கு அவனுக்கு பவர் அத்தாரிட்டி நான் கொடுத்துருந்தேன். மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிக்கிறதுக்கு அல்ல ரட்சிப்பதற்கே வந்தார் என்று அதை பின்பு அவர் வேறொரு கிராமத்துக்கு போனார். இந்த பட்டணம் இன்னைக்கு என்னை புறக்கணிக்குது, இன்னைக்கு எனக்கு வேண்டான்னு சொல்லுது. இவங்கனால நான் அக்கினி இறக்க மாட்டேன், ஆனால் நாளைக்கு நான் வரும்பொழுது இவங்க என்னை ஏற்றுப்பாங்க. எந்த மாதிரி ஏற்றுப்பாங்கன்னா, குடும்பத்தோடு நின்று என்னை வரவேற்பாங்க. எழுதப்பட்டிருந்தாலும் சில விஷயத்தை பிதாவுடைய இருதயத்துக்கு சித்தத்துக்கு தான் நான் செய்வேன். இயேசுவை போல ஒரு குமாரனாக, ஒரு நல்ல குடும்பமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் பிதாவினுடைய ஒவ்வொரு உணர்வையும் நீங்கள் பின்பற்றலாம், மாறினாலே போதும். எப்படி அதை கண்டுபிடிக்கிறது? ஏதோ இயேசுவை பார்த்து கண்டுபிடிக்கலாம். எங்கெங்கெல்லாம் ஃபெயிலியர் இருக்கோ அதை பார்த்தோம் அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் வெற்றி இருக்கோ அது தானாக வெளியே வந்துடும். அப்போ இயேசு எந்த மனிதர்களாலும் ஆளுகை செய்யப்படவில்லை. விளையாட்டா ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு தாத்தாவும் ஒரு பேரனும் ஒரு கழுதையும் 3 பேர் போயிட்டு இருந்தாங்களாமா. ஆப்போசிட்டில் ஒருத்தன் வந்தான். என்ன 3 பேரும் நடந்து போகிறீங்க, யாராவது ஒருத்தர் இந்த கழுதை மேலே ஏறிக்கிட்டால் நல்லா இருக்குமே, எதுக்கு இந்த வேகாத வெயிலில் கழுதையும் சும்மா நடக்க வச்சு கூப்பிட்டு போகிறீங்க, நீங்களும் போகிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த தாத்தா சொன்னாரம்மா, நீ தான் சின்ன பையனாக இருக்கல, நீ ஏறிக்கன்னு பேரனை ஏறி உட்கார வச்சிட்டாரு. இன்னும் கொண்டு வர போகும்போது இன்னொருத்தன் வந்தான். அந்த சின்ன பையனை பார்த்து கேட்டான், தாத்தா வயசானவனா இருக்காரு, நீ தான் வாலிப பையனாக இருக்கலப்பா, நீ இறங்கி நடந்து போப்பா, தாத்தாவை உட்கார வைப்பா அப்படின்னு சொல்லி அவன் சொன்ன உடனே இந்த சின்ன பையன் கீழே இறங்கிட்டு, தாத்தா நீங்களே உட்காருங்க தாத்தா அப்படின்னு சொல்லி தாத்தாவை உட்கார வச்சிட்டார். இன்னும் கொஞ்சம் தூரம் போகும்போது இன்னொருத்தன் வந்தான். தாத்தாவை பாட்டு கேட்டான், இவ்வளோ வயசாக இருக்குது,
சின்ன பையன் நடந்து வரான், வேகாத வெயிலில் நீ ஏறி உட்காந்துருக்கிறிய, ஏன்னா மனசாட்சி இல்லையா அப்படின்னு கேட்டோன்னா அவர் பார்த்தாரு, என்னடா அங்கே வந்தான் அவன் அப்படி சொல்கிறான், இங்கே வந்தான் எப்படி சொல்கிறான், வேணவே வேணாம், 2 பேரும் உட்காருங்க, 2 பேரும் உட்காந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் இன்னொருத்தன் வரான் பாருங்க, அவன் சொல்கிறான், 2 பேரும் அந்த கழுத மேலே உட்காருங்களே, அந்த கழுத பாவம் இல்லையா, மனசாட்சியே இல்லையாடா உங்களுக்கெல்லாம். இவங்க 2 பேரும் டென்ஷன் ஆகி கழுதியை தூக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் ஏமாண்டா கேட்குறதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனால் இன்னொருத்த வந்து கேட்குறான், அறிவுன்றதே இல்லைப்பா இந்த ஊருக்காரங்களுக்கு, கழுதியை தூக்கிட்டு போகிறானுங்க பாரு, கழுதை தான் எல்லாத்தையும் தூக்கிட்டு போகும். அந்த மாதிரி இந்த உலகத்தில் நீங்கள் என்ன செஞ்சாலும் நீ செய்கிறது தப்பு, நீ செய்கிறது தப்பு, நீ செய்கிறது இப்படி, நீ செய்கிறது அப்படின்னு சொல்கிறீங்க, எவனாவது ஒருத்தர் இருப்பான். அதனால் நீங்கள் எப்படி நடக்கணுன்றத பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு காமிச்சு கொடுப்பாரு. அதன்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா இடர்கள் எல்லாம் உங்களை விட்டு தூரமாக போயிடும். டிஜஸ் தினகர அவரை பற்றி என் வாழ்க்கையில் ஒரே ஒரு இடத்துல மனுஷன் என்ன நினைப்பான் அப்படின்னு நான் நினச்சி மிகப்பெரிய ஒரு இழப்பை என் வாழ்க்கையில் நான் பார்த்துட்டேன். அதனால் ஊழியர்களுக்கு நான் ஒரு ஆலோசனை சொல்கிறேன், மனுஷன் என்ன நினைப்பான்றதை நீங்கள் ஒரு நாளும் செஞ்சிடாதீங்க. தேவன் என்ன சொல்கிறார் அதை செய்யுங்க அப்படின்றாரு. அதுக்கு அவர் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாருன்னா, தேவன் ஒரு நாள் ஒரு புது கார் ஒன்று வாங்க சொன்னாராமா. அந்த டைமில் தான் அவர் இந்த கார் கட்டினேன் அப்படின்றாரு. கார் வாங்க சொன்னதுக்கு அவர் சொன்னாரம்மா, இல்லை ஆண்டவரே, இப்போ நான் கார் காலேஜ் கட்டுறதுக்கு நிறையா பணம் வாங்கிட்டு இருக்கேன். இந்த டைமில் நான் கார் வாங்கினேன்னா ஜனங்க வந்து இவர் வாங்கின பணத்தை இப்படி செலவு பண்ணுறான்னு சொல்லி என்னை எதாவது சொல்லுவாங்க, தேவையில்லாத பிரச்சனை வரும், அதனால் வேணாம் அப்படின்னு சொல்லி செகண்ட்ஸில் ஒரு கார் வாங்கி நான் அதுலேயே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த காரில் போகும்போது தான் ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஆகி பிரேக் பிடிக்காமல் போய் அவர் ஒரே பேரான அந்த மகளை இறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் தேவன் என்ன புது கார் வாங்க சொன்னார். நான் அந்த அன்னைக்கு வாங்கியிருந்தேன்னா ஜனங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி வாழ்நாள் முழுக்க அழுகிறதுக்கான அவசியம் எனக்கு இல்லாமல் இருந்திருக்கும். வாழ்நாள் முழுவதும் ஒரு பக்கம் நான் ஊழியம் செஞ்சாலும் என் மூலிமா அநேக நன்மைகள் நடந்தாலும் என் பிள்ளையை இழந்துட்டேன்னு ஒரு பெரிய வருத்தம், அதுலேருந்து யாரும் என்னை மீட்டெடுக்க முடியல. அது எப்படி நடந்துச்சுன்னா நான் செஞ்ச தவறு. கடவுளுடைய சத்தத்தை பார்க்கிறோம், மனுஷங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்கன்னு தேவனுடைய திட்டத்தை நான் இழந்துட்டேன். அந்த மாதிரி செய்யாதீங்கன்னு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். ஆமேன். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ஆமேன். எல்லா மனுஷனுடைய எண்ணங்களுக்கும் நீங்கள் விடுதலாக்கப்பட்டிருக்கீங்க. எந்த மனுஷனை நம்பியும் தேவன் உங்களை இந்த பூமியில் கொண்டு வரல, அவரை நம்பியும் உங்களை பறக்க வச்சிருக்காரு. மனுஷனுக்கு பயப்படக்கூடாதா அப்படின்னு கேட்டால் சில வேலைகளே நீங்கள் மனுஷனுக்கு பயந்தே ஆகணும். ரோமர் 13 அவர் சொல்கிறாரு, நீ தப்பு செஞ்சனா போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற போலீஸ்காரனுக்கு நீ பயந்தே ஆகணும். அவன் வந்து கன்னை சும்மா வச்சிருக்கல, நீ தப்பு செஞ்சுட்டே இரு அப்படின்னு. நீ தவறு செய்யும் பொழுது, தேவனுடைய திட்டத்தை விட்டு தூரமாக போகும் பொழுது சில மனிதர்களுக்கு நீ பயந்தே தீர வேண்டும், இல்லைனா அவன் தான் கன்னை யூஸ் பண்ணுவான் அப்படின்றாரு. எல்லா அதிகாரமும் தேவனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றாரு. அப்போது தேவனுக்கு ஒருத்தன் பயப்படுறான் அப்படின்னா எல்லா மனுஷனுடைய பயத்திற்கும் அவன் நீங்களாக்கப்பட்டிருக்கிறான். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக.